வேண்டுமென்றே திட்டமிட்டே நம்மையும் வம்புக்கு இழுத்து நமக்கு ஏதோ உள்நோக்கம் இருப்பதைப் போலவும் நாம் அரசியல் ஆதாயத்திற்காக திமுகவுக்கு அல்லது திமுக அரசுக்கு ஆதரவாக செயல்படுவதைப் போலவும் திரித்து வதந்திகளை பரப்பிக் கொண்டிருக்கிறது ஒரு கும்பல். அவர்கள் யாருடைய கையாட்கள் என்பது இன்றைக்கு நாடறிந்த உண்மையாக இருக்கிறது. இவ்வாறான நிலையில் அவர்களின் நோக்கம் என்ன என்பதை தயவு கூர்ந்து நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நம்மிடையிலே நம்முடைய நிலைப்பாட்டிலே எந்த குழப்பமும் கிடையாது. சில அரசியல் களத்திலே கூலியை வாங்கிக் கொண்டு சமூக ஊடகங்களில் பேசிக் கொண்டிருக்கிற அரசியல் அறியாமையில் உழலுகிற அற்பர்கள் ஆம்ஸ்ட்ராங் அவர்களின் படுகொலையையும் தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொண்டு திமுகவுக்கு எதிராக என்பதை விட விசிகாவுக்கு எதிராக அவதூறுகளை பரப்பும் பணிகளில் ஈடுபட்டு வருகிறார்கள். இதை இயக்கத்தோழர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக சொல்லுகிறேன். விடுதலை சிறுத்தைகளுக்கு எதிரான அவதூறுகளை பரப்புகிற நிலையில் நாம் அப்படிப்பட்ட சக்திகள் பங்கேற்கக்கூடிய நிகழ்ச்சிகள் எதிலும் நாம் பங்கேற்கக்கூடாது. ஆம்ஸ்ட்ராங் அவர்களுக்கு வீர வணக்கம் செலுத்துவது அல்லது அந்த படுகொலையை கண்டிப்பது விடுதலை சிறுத்தைகளின் தனி நடவடிக்கையாக இருக்க வேண்டும். யாரோடும் இணைந்து செய்ய வேண்டிய அவசியமில்லை. யாரும் வந்து நம்மை அழைக்கலாம், இணைந்து செய்யலாம் என்று சொல்லி அந்த கூட்டத்திலே அந்த குழுவிலே வந்து அவர்கள் குழப்பத்தை ஏற்படுத்த வாய்ப்பு இருக்கிறது. அவர்கள் திமுகவுக்கு எதிராக என்ன வேண்டுமானாலும் பேசிக்கொள்ளட்டும், அது திமுக எதிர்கொள்ளும். நமக்கும் அதற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. ஆனால் எல்லாவற்றிலும் நம்மை இணைத்து இழுத்து வம்புக்கு விமர்சனங்களை செய்கிறார்கள். அதற்கு நாம் ஒருபோதும் இடம் கொடுக்கக்கூடாது. எந்த தலித் இயக்கத்தையும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி எதிர்நிலையில் வைத்து அணுகியதில்லை. எந்த தலித் தலைவரையும் நாம் இதுவரையில் விமர்சித்ததில்லை. நமக்கு எதிரான அவதூறுகளை பரப்புகிறார்கள். இது ஜம்மு காலத்தில் வடிகட்டிய பொய் என்று சொல்வார்களே, அப்படிப்பட்ட பொய் அது. அப்படி நான் எதிலும் தலையிடவில்லை. இதுபோல பல அவதூறுகளை சிலர் திட்டமிட்டு பரப்புகிறார்கள். ஆம்ஸ்ட்ராங் படுகொலை வழக்கிலும் நம் மீது சேறுவாரி பூசுவதற்கு, களங்கத்தை ஏற்படுத்துவதற்கு முயற்சிக்கிறார்கள். திமுகவையும் திமுக அரசையும் எதிர்ப்பதற்கும் விமர்சிப்பதற்கும் விடுதலை சிறுத்தைகள் போன்ற இயக்கம் துணை நிற்க வேண்டும் என்கிற தேவை எதுவும் கிடையாது. ஆனால் நம்மை அவர்கள் குறிவைத்து அவதூறு பரப்புவதில் ஒரு அரசியல் உள்நோக்கம் இருக்கிறது. ஆகவே ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் படுகொலை செய்யப்பட்ட சூழலில் அவர் குடும்பத்திற்கு நீதி வேண்டும் என்பதுதான் நம்முடைய நோக்கம். உண்மை குற்றவாளிகள் அனைவரும் கைது செய்யப்பட வேண்டும் என்பதுதான் நம்முடைய கோரிக்கை. அதிலிருந்து ஒருபோதும் நாம் பின்வாங்கப் போவதில்லை. திமுகவும் திமுகவில் உள்ள கூட்டணி கட்சிகளும் என்ன நினைத்துக் கொள்வார்களோ என்றெல்லாம் ஒருபோதும் நாம் தயங்கியதில்லை. மக்களுக்கான பிரச்சனை என்று வருகிற போது மக்கள் பக்கம் நின்றுதான் எல்லா முடிவுகளையும் நாம் எடுத்திருக்கிறோம். திமுக கூட்டணியில் இருந்து கொண்டே ஈழத்தமிழர் பிரச்சனையில் எதிரணியில் இருந்தவர்களோடு பயணப்பட்ட இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. திமுக கூட்டணியில் இருந்து கொண்டே இந்த 3 ஆண்டுகளில் 10க்கும் மேற்பட்ட போராட்டங்களை நடத்தியிருக்கிற கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி. திமுக கூட்டணியில் இருந்து கொண்டே கள்ளக்குறிச்சியில் நடந்த நச்சு சாராய சாவுகளை கண்டித்து ஒரு மாபெரும் ஆர்ப்பாட்டத்தை நடத்தியதோடு மதுக்கடைகளை மூட வேண்டும், இந்திய அளவில் தேசிய மதுவிலக்கு கொள்கையை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று வலியுறுத்திய கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி. ஆகவே நம்மை வேண்டுமென்றே ஏதோ நமக்கு சொந்த புத்தி இல்லை, சொந்த கால் இல்லை என்பதைப் போல சில அற்பர்கள் அவதூறுகளை பரப்பிக் கொண்டிருக்கிறார்கள். இதற்கு நாம் ஒருபோதும் இடம் கொடுக்கக்கூடாது. நம்மை வைத்துக்கொண்டு நம்மோடு நின்று கொண்டு இந்த கூட்டணிக்கு எதிராக, திமுக அரசுக்கு எதிராக தேவையற்ற முழக்கங்களை எழுப்புகிற கும்பல் ஏராளம் இருக்கிறார்கள். ஆகவே விடுதலை சிறுத்தைகள் தனித்து எந்த இயக்கத்தையும் மேற்கொள்ளலாம், நிகழ்ச்சியை நடத்தலாம், நினைவேந்தல் நிகழ்ச்சி நடத்தலாம், போராட்டங்களை நடத்தலாம். இதை நான் ஒரு வேண்டுகோளாக உங்களுக்கு வைத்துக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். இது நம்முடைய கட்சியின் தனித்துவத்தை
எந்த வகையிலும் பாதிக்கக்கூடாது என்கிற பொறுப்புணர்வில் இருந்து இந்த கருத்தை நான் முன்வைக்கிறேன். அவனுக்கு பின்னாடி யாரோ ஒருத்தர் இருக்கிறான், அவனுக்கு பின்னாடி யாரோ ஒருத்தர் நிதி கொடுக்குறான், அவனுக்கு பின்னாடி ஒருத்தர் இருக்கிறான், வேற ஒரு சித்தாந்தமா அவங்கள செயல்படுத்துது, நடைமுறைப்படுத்துது. எவ்வளவு அயோக்கியத்தனமான பொய்யை என்னுடைய உண்மைக்கு முன்பாக உன்னால உருக்க வைக்க வேண்டி இருக்குது. நீ உறிஞ்சிக்கணும். என்னுடைய பிரதிநிதித்துவத்தை தரலன்னு சொல்லிட்டு கேள்வி கேட்டோன்னே நீ என்ன சொல்றேன்னா, உனக்கு பின்னாடி ஒருத்தர் இருக்கிறான், நீ ஒரு பி டீம், நீ ஒரு ஆளு, அவன் சொல்லிதான் நீ எழுதுற. டேய், நாங்க அம்பேத்கருடைய பிள்ளைகள். நான் தான் திருப்பி சொல்றேன், நாங்க எவன் பின்னாடி போய் நிக்க வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லை. யாரை பார்த்து நாங்கள் பயப்பட மாட்டோம். இன்னைக்கு ரொம்ப ரொம்ப கேட்டகரைஸ் பண்றேன். ஒரு கேள்வி கேட்டாலே உடனே இவர்களுக்கு பின்னாடி இது இருக்கிறார்கள், உடனே கேட்டகரைஸ் பண்ணி யாரு கூட்டினு வர? எங்க வீட்டுல இருந்து ஒரு அண்ணனை கூட்டு வந்து நிக்கிறேன். எத்தனை நீ பாரு, அவருடைய குரல் தான் சமூகத்துக்கு தேவையான குரல். என் குரல் பிரிச்சிடுமா? அதிகாரத்துக்கு எதிராக திரள்பவர்களே நீங்க ரவுடிங்கன்னு சொல்லுவீங்களா? அப்ப நாங்கெல்லாம் ரவுடிங்க தான், வேற வழியே கிடையாது. கலவரம் வரும். பல முற்போக்குவாதிகள் ரொம்ப அக்கறையோடு எழுதினாங்க, திமுக அரசின் மீது குற்றங்கள் நிகழ்த்துவதற்கு, அதாவது குற்றம் சாட்டுவதற்கு இந்த நிகழ்வு காரணமாக அமைந்துவிடக் கூடாது. இந்த நிகழ்வில் கலவரத்தை உண்டு பண்ணுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் கலவரம் வரும். இந்த நிகழ்வில் கலவரம் வரும். ஆனால் எச்சரிக்கையா இருங்கள். இது ஏன் எழுதணும்னு எனக்கு தெரியல. இந்த கலவரம் வரும் அப்படின்ற எச்சரிக்கை உணர்வு இந்த நிகழ்வுல யாரும் போய் கலந்துக்க கூடாது அப்படின்ற ஒரு எண்ணத்தில் எழுதப்பட்டதா? சோ உங்கள் கட்சியில் நாங்கள் கட்சிக்காரர்களாக சேர்ந்து எம்எல்ஏ ஜெயிச்ச அடிமைகள் கிடையாது. நாங்கள் ஒரு மேயர் ஒரு மாதிரி இருக்கிறாங்க இங்க. நீ டிஎம்கேல இருக்கிறதுனால மேயர் கிடையாதுமா. ரிசர்வேஷன் அப்படின்ற ஒரு வார்த்தையினால் நீங்கள் மேயராக்கப்பட்டிருக்கிறீர்கள். கயல்விழி செல்வராஜ் நீங்க ஏன் ஆதி திராவிட நலத்துறை அமைச்சரா மாறினீங்கன்றத நீங்க புரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? ரிசர்வேஷன். ஓகே, டாக்டர் பாபா சாஹேப் அம்பேத்கர் வாங்கி கொடுத்த ரிசர்வேஷன் என்கிற சட்டத்தின் அடிப்படையில் நீங்க எல்லாம் மாறி இருக்கிறீங்க. எத்தனை எம்எல்ஏக்கள் இருக்கிறீங்க, எத்தனை எம்பிக்கள் இருக்கிறீங்க. ஏன் ஆம்ஸ்ட்ராங் அண்ணா சாவு உங்களால பார்க்க அப்படி என்ன பயம் உங்களுக்கு? நீங்க எல்லாம் ஒண்ணு தெரியல முடியாதா? நான் கேட்கிறேன், நான் எப்ப இந்த பயத்திலிருந்து விடுபட போறீங்க? உங்களுடைய கட்சி உங்களை கட்டுப்படுத்துதா? நீங்க தலித்துகளுக்கு ஆதரவா பேசக்கூடாதா? தலித்துகளுக்கு ஆதரவா போராடக்கூடாதா? அப்புறம் எதுக்கு நீங்க ரிசர்வேஷன்ல நின்று ஜெயிக்கணும்? புரியல எனக்கு. தனித்தகுதி மூலமாக இங்க இருக்கிற அரசியல்வாதிகள் அரசியல் ஒரு அடிமைகளை தான் உருவாக்க போகிறது அப்படின்னு சொன்னாரு. சோ எத்தனை காலம் இன்னும் அடிமைகளா இருக்க போறீங்க? தலித் எம்எல்ஏக்களும் எம்பிக்களும் எப்ப நீங்க மக்களுக்காக பேச போறீங்க? எந்த பிரச்சனையில நீங்க மக்களுக்கு எதிராக ஆதரவா நின்னுங்க? நீங்க வேங்கவேல் பிரச்சனைக்கு நீங்க வந்தீங்களா? இல்ல எத்தனை ஆணவ படுகொலைக்கு நடக்குது? எவ்வளவு பிரச்சனைகள் தொடர்ந்து நடந்துட்டே இருக்குது. தலித் மக்கள் எவ்வளவு இந்த 3 ஆண்டுகள் மட்டும் இல்லாம கடந்த எத்தனை ஆண்டுகளாக ஏடிஎம்கே இருக்கிறப்ப இதே பிரச்சனை, டிஎம்கே இருக்கிறப்ப இதே பிரச்சனை. சோ நம்முடைய பிரச்சனைன்னு சொல்லிட்டு சொல்லிட்டே இருக்கிறோம். ஆனா இந்த பிரச்சனைகளை இந்த மக்களுடைய பலனின்படி, ரிசர்வேஷன் பலனின்படி வெற்றி பெற்ற எம்பி எம்எல்ஏக்கள் உங்களுக்கு ஒரு நாளாவது, ஒரு செகண்டாவது நீங்கள் எந்த விதியின் அடிப்படையில், எந்த தத்துவத்தின் அடிப்படையில், எந்த வாய்ப்பின் அடிப்படையில் நீங்க எம்எல்ஏ ஆகுனீங்க, எம்பி ஆயிருக்கீங்கன்னு சொல்லி யோசிச்சிருந்தீங்களா? இந்த மக்களுக்காக நீங்க பேசிருப்பீங்களா? பேசிருக்க மாட்டீங்களா? ஏன் பேசல? நீங்க எப்ப பேச போறீங்க? அப்ப பேசலன்னா தயவு செஞ்சு நீங்க இந்த எம்எல்ஏ எம்பி பதவிகளை ரிசைன் பண்ணிட்டு போயிடுங்க நான் சொல்றேன். சோ நாங்க அடிமைகள் கிடையாது. ஓகே, நான் உங்களுக்கு பயப்பட வேண்டியது கிடையாது, எங்களுக்கு பயம் கிடையாது. அண்ணன் திருமாவளவனுக்கு நான் சொல்லிக்கிறேன், தயவு செஞ்சு உங்களுக்கு எதிராக நாங்க ஒரு காலம் இருக்க மாட்டோம்னா. உங்களுக்கு எதிராக நாங்க இருக்கணும். எங்களுடைய குரல் நீங்க. உங்களை நாங்கள் ஒரு காலம் விட்டுவிட மாட்டோம். உங்க கூட தான் நிற்போம். கட்சிகள் வேறுபட்டு இருக்கலாம், நமக்குள்ள கொள்கை வேறுபட்டு இருக்கலாம். ஆனால் நம்முடைய மக்கள் பிரச்சனையா இருக்கிறப்ப, பாதிக்கப்பட்டப்ப நம்ம எல்லாரும் ஒண்ணு சேர வேண்டிய தேவை இருக்கு. சோ இங்க இருக்கிற அரசியல் நம்மள பிரித்தாளும் சூழ்ச்சியில் நிகழ்ந்துட்டு இருக்கு. ஆல்ரெடி இங்க பட்டியலின சமூகத்தில் இருக்கிற 3 டாமினேட் காஸ்ட் தனித்தனியா பிரிச்சுட்டாங்க. யாரு பிரிச்சது? சும்மா எப்ப பார்த்தாலும் பிஜேபிக்கு எதிரானவர்கள் நாங்கள். நான் தான் சொல்றேன், பிஜேபியின் அடிப்படையான ஆர்எஸ்எஸ்க்கு எதிராக உதித்தவர் பாபா சாஹேப் அம்பேத்கர். ஆர்எஸ்எஸ்க்கு எதிராக நாக்பூரிலேயே மிகப்பெரிய களம் கண்டவர் பாபா சாஹேப் அம்பேத்கர். முதல்ல நல்லா புரிஞ்சுக்கோங்க. பிஜேபி ஒரு காலம்
எங்கள் பகுதியில் வராது, வரவும் விட மாட்டோம். நாங்க திருப்பி அதுதான் சொல்றோம், பிஜேபிக்கு நேர் எதிரானவர்கள், பிஜேபிக்கு நேர் எதிரானவர்கள். சும்மா எங்களை வந்து இதுக்கு பின்னாடி அவன் இருக்கிறான் இவன் இருக்கிறான் இங்க வந்து ஒற்றுமையை குலைக்க பாக்குறான் அப்படிலாம் கிடையாது. எங்களோட டிமாண்ட் இது. உடனே பேசணும்னே நீங்க டிஎம்கேக்கு எதிராக மட்டும் தான் பேசுற. நாங்கள் இங்க இருக்கிற அரசியல் கட்சிக்கு எல்லாத்துக்கும் எதிராக பேசுறாங்க. எங்க எல்லா கட்சிகளும் எங்களை ஏமாற்றி இருக்கிறார்கள், அதுதான் உண்மை. காங்கிரஸில் இருந்து அந்த மாற்றுக்கு வந்து புதிய நீதி கட்சிக்கு வந்தோம். நீதி கட்சியில இருந்து அப்படியே வந்து என்ன பண்றோம், திராவிட முன்னேற்ற கழகம் வரப்ப அங்க வரோம், அங்கிருந்து ஏடிஎம்கேக்கு போறோம், ஏடிஎம்கேல இருந்து திரும்ப டிஎம்கேக்கு வரோம். மாறி 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 எங்களுடைய ஓட்டு யாருக்கு கிட்ட இருக்கு, எங்களுடைய ஓட்டு வங்கி யார்கிட்ட இருக்கு, யாருக்கு நாங்க போட்டு இருக்கிறோம், ஏடிஎம்கே டிஎம்கே ரெண்டு கட்சியும் தான் மாறி 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 போட்டுட்டு இருக்கிறோம். நீங்க எங்களுக்கு என்ன செஞ்சீங்க, என்ன செஞ்சிட்டு இருக்கிறீங்க? ரிசர்வேஷன் மூலமாக எங்களுக்கு நீங்கள் ஒதுக்கிய எம்எல்ஏ சீட்டுகள், எம்எல்ஏக்களும் எம்பிக்களும் ஒரு நாளும் தலித் மக்களுடைய பிரச்சனை பற்றி பேசவே இல்லை. அதனால் அவர்களை முதல்ல வந்து டிஸ்குவாலிஃபை பண்ணி அவங்க எல்லாருமே வந்து நீங்க வந்து எம்எல்ஏ எம்பில இருந்து நீக்குங்க அப்படின்றத வந்து நாங்க இங்க கோரிக்கையா வைக்கிறோம். இன்னொன்னு முக்கியமா, ஏன்னா இது வந்து சும்மா விடுறதுக்கு, இதுக்கப்புறம் தலித் பிரச்சனைகள் ஏதாவது நடந்தா இங்க இருக்கிற ஆதிதிராவிட நலத்துறை அமைச்சர், ரிசர்வேஷன் மூலமாக வெற்றி பெற்ற எம்பி எம்எல்ஏக்கள் அண்ட் மேயர் நீங்க எல்லாம் வந்து பார்க்கலன்னு வச்சுக்கீங்களேன், உங்களை வந்து சும்மா விட மாட்டேன். சொல்றேன், முற்றுகை போராட்டம் தான் உங்களுக்கு. எவ்வளவு நாள் நீங்க இப்படியே இருக்க போறீங்க, எவ்வளவு நாள் எங்களை ஏமாத்திட்டு இருக்க போறீங்க?